அனைவருக்கும் இனிய வணக்கம். மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற நிப்பான் இந்தியா கன்செப்ஷன் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் ஆர் டைரக்ட் பிளான் க்ரோத் இந்த ஃபண்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பீரியட் வைஸ் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, கேட்டகரி ஆவரேஜ் காட்டிலும் கூடுதல் ரிட்டர்ன் கொடுத்துருக்கா போன்ற பல விஷயங்களில் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிப்பான் இந்தியா கன்செப்ஷன் ஃபண்ட் கேட்டகரின்னு பார்க்கும்போது செக்டார் ஸ்டோக் தீமேட்டிக் ஃபண்ட் ஹவுஸ் நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட். இன்செப்ஷன் டேட் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ண டேட் 1 January 2013. ஃபண்ட் டைப் ஓப்பன் எண்டட். பெஞ்ச் மார்க்குன்னு பார்க்கும்போது நிஃப்டி இந்தியா கன்செப்ஷன் டிஆர்ஐ. பிளான் பார்க்கும்போது 2 டைப் இருக்குது, டைரக்ட் அண்ட் ரெகுலர். ஆனால் நீங்கள் வந்து டைரக்ட் க்ரோத் மட்டுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ரெகுலர் க்ரோத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த ஃபண்டோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் சைஸ்ன்னு பார்க்கும்போது 1063 கோடி. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டைரக்ட் பிளானில் 1% இருக்குது, ரெகுலர் பிளானில் 2.23% இருக்குது. நெட் அசட் வேல்யூ சொல்லக்கூடிய NAV as of 20th July 2024 நிலவரப்படி பார்க்கும்போது டைரக்ட் கோத்தில் ₹226.6647, ரெகுலர் கோத்தில் ₹204.5545. ஹாரிசன் பார்க்கும்போது லாங் டேர்ம், ரிஸ்க்குன்னு பார்க்கும்போது வெரி ஹை. நிப்பான் இந்தியா கன்செப்ஷன் ஃபண்டில் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் 33, 33 ஸ்டாக்ஸ் வந்து இந்த ஃபண்டில் இருக்குது. ஈக்விட்டி பேஸில் 96.25% இருக்குது, அதர்ஸில் 3.75% இருக்குது இந்த நிப்பான் இந்தியா கன்செப்ஷன் ஃபண்டில். நிப்பான் இந்தியா கன்செப்ஷன் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் எப்படி வந்திருக்குன்றதை பார்த்துடலாம். 6 மாதத்தில் 6 மந்த்ஸில் 25.16% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 25.16%. 1 இயரில் வந்து 44.41% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 3 இயர்ஸில் 27.21%, 5 இயர்ஸில் 28.60% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 28.62% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த நிப்பான் இந்தியா கன்செப்ஷன் ஃபண்டு. நிப்பான் இந்தியா கன்செப்ஷன் ஃபண்டு டைரக்ட் பிளான் கோத்தில் ₹1,00,000 லம்சம் அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணதாங்கன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி. என்னுடைய கரண்ட் வெளியில் பார்க்கும்போது 1,25,556 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 25,156 இருக்குது. இந்த ஃபண்டில் ₹1,00,000 லம்சம் அமௌண்ட்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதனோட கரண்ட் வெளின்னு பார்க்கும்போது 1,44,413 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 44,413 இருக்குது. நிப்பான் இந்தியா கன்செப்ஷன் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் லம்சம் அமௌண்ட்டாக ₹1,00,000 3 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணதாங்கன்னா அதனோட கரண்ட் வெளின்னு பார்க்கும்போது 2,06,000 இருக்குது. அப்படி இன்வெஸ்ட் பண்ணது மூலிமா கிடைக்கப்பட்ட ப்ராஃபிட்டு ₹1,06,000. இந்த ஃபண்டில் லம்சம் அமௌண்ட்டாக ₹1,00,000 5 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணதாங்கன்னா அதனோட கரண்ட் வெளின்னு பார்க்கும்போது 3,52,000 இருக்குது. அதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 2,52,000 இருக்குது. நிப்பான் இந்தியா கன்செப்ஷன் ஃபண்ட் டைரக்ட் பிளான் கோத்தில் சிப்பு மூலிமா மாதம் ₹10,000 6 மாதத்துக்கு முன்னாடியோ, 1 வருஷத்துக்கு முன்னாடியோ, 3 வருஷத்துக்கு முன்னாடியோ அல்லது 5 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்குன்றதை பற்றி இப்போ பார்த்துடலாம். நிப்பான் இந்தியா கன்செப்ஷன் ஃபண்டு டைரக்ட் பிளான் கோத்தில் மாதம் ₹10,000 சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா 6 மந்த்ஸாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ₹60,000 சேர்ந்துருக்கும். அதனோட கரண்ட் வெளின்னு பார்க்கும்போது ₹70,000 இருக்குது, ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது ₹10,000 இருக்குது. நிப்பான் இந்தியா கன்செப்ஷன் ஃபண்ட் டைரக்ட் பிளான் கோத்தில் மாதம் ₹10,000 ஒரு வருஷமாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ₹1,20,000 சேர்ந்துருக்கும். அதனோட கரண்ட் வெளின்னு பார்க்கும்போது ₹1,53,000 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது ₹33,000 இருக்குது. இந்த ஃபண்டில் டைரக்ட் பிளான் கோத்தில் மாதம் ₹10,000 சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா சிப்பு மூலிமா 3 வருஷமாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ₹3,60,000 சேர்ந்துருக்கும். அதனோட கரண்ட் வெளின்னு பார்க்கும்போது ₹5,81,000 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது ₹2,21,000 இருக்குது. நிப்பான் இந்தியா கன்செப்ஷன் ஃபண்ட் டைரக்ட் பிளான் கோத்தில் மாதம் ₹10,000 சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா சிப்பு மூலிமா 5 வருஷமாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ₹6,00,000 சேர்ந்துருக்கும். அதனோட கரண்ட் வெளின்னு பார்க்கும்போது ₹12,98,000 இருக்குது. 5 வருஷமாக தொடர்ந்து மாதம் ₹10,000 வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கப்பட்ட ப்ராஃபிட் ₹6,98,000. இப்போ நம்ம வந்து நிப்பான் இந்தியா கன்செப்ஷன் ஃபண்டோட இதே கேட்டகரியில் இருக்க மற்ற ஃபண்டோட கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். எந்த ஃபண்டு வந்து அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 6 மாதங்கள், 1 வருடம், 3 வருடங்கள் மற்றும் 5 வருடங்கள் வந்து எந்த ஃபண்டு வந்து அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்றதை பற்றி இப்போ பார்த்துடலாம். 6 மாதத்தில் அதாவது 6 மந்த்ஸில் நிப்பான் இந்தியா கன்செப்ஷன் ஃபண்டு கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் வந்து 25.16%. SBI கன்செப்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் வந்து 6 மாதத்தில் 22.23% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கனரா ரோபிகோ கன்சூமர் ட்ரெண்ட்ஸ் ஃபண்ட் வந்து 22.39%. மிரா அசட் கிரேட் கன்சூமர் ஃபண்ட் வந்து 23.06% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. டாடா இந்தியா கன்சூமர் ஃபண்ட் வந்து 6 மாதத்தில் 20.88% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 20.88% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு.
அப்படி பார்க்கும்போது 6 மாதத்தில் அதிகப்படியான ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்டு வந்து நிப்பான் இந்தியா கன்சப்ஷன் ஃபண்டு. இது 6 மாதத்தில் 25.16% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 25.16% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது அப்படியே வந்து கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக வந்து நிப்பான் இந்தியா கன்சப்ஷன் ஃபண்டு வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1 இயரில் அதிகப்படியான ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்டு வந்து நிப்பான் இந்தியா கன்சப்ஷன் ஃபண்டு. இது ஒரு வருஷத்தில் 44.41% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 44.41% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. SBI கன்சப்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு வந்து ஒரு வருஷத்தில் வந்து 40.11% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 40.11% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கனரா ரூபிகோ கன்சூமர் ட்ரெண்ட்ஸ் ஃபண்டு ஒரு வருஷத்தில் 39.65% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மிரா அசட் கிரேட் கன்சூமர் ஃபண்ட் வந்து ஒரு வருஷத்தில் 40.94% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. டாடா இந்தியா கன்சூமர் ஃபண்டு ஒரு வருஷத்தில் 40.88% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 40.88% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நிப்பான் இந்தியா கன்சப்ஷன் ஃபண்டோட ரிட்டர்னை அப்படியே வந்து கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக வந்து நிப்பான் இந்தியா கன்சப்ஷன் ஃபண்டில் ஒரு வருஷத்தில் ரிட்டர்ன் அதிகமாக கொடுத்துருக்கு. 3 இயர்ஸில் அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்டு வந்து SBI கன்சப்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு. இது 3 வருஷத்தில் 28.87% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 28.87% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நிப்பான் இந்தியா கன்சப்ஷன் ஃபண்டு 3 வருஷத்தில் 27.21% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கனரா ரூபிகோ கன்சூமர் ட்ரெண்ட்ஸ் ஃபண்ட் வந்து 23.11% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மிரா அசர் கிரேட் கன்சூமர் ஃபண்ட் வந்து 3 வருஷத்தில் 25.73% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. டாடா இந்தியா கன்சூமர் ஃபண்டு 3 வருஷத்தில் 22.98% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 22.98% டாடா இந்தியா கன்சூமர் ஃபண்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நிப்பான் இந்தியா கன்சப்ஷன் ஃபண்டு ரிட்டர்னை 3 வருஷத்துக்கான ரிட்டர்னை வந்து அப்படியே வந்து கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக வந்து நிப்பான் இந்தியா கன்சப்ஷன் ஃபண்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 இயர்ஸ் ரிட்டர்னில் நம்பர் 1 பொசிஷன் இருக்கிற ஃபண்டு வந்து நிப்பான் இந்தியா கன்சப்ஷன் ஃபண்டு. இது 5 வருஷத்தில் வந்து 28.62% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 28.62% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. SBI கன்சப்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் வந்து 5 வருஷத்தில் 26.72% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கனரா ரூபிகோ கன்சூமர் ட்ரெண்ட்ஸ் ஃபண்ட் வந்து 5 வருஷத்தில் 25.45% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 25.45% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மிரா அசர் கிரேட் கன்சூமர் ஃபண்ட் வந்து 5 வருஷத்தில் 25.85% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. டாடா இந்தியா கன்சூமர் ஃபண்டு 5 இயர்ஸில் வந்து 24.16% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 24.16% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நிப்பான் இந்தியா கன்சப்ஷன் ஃபண்டு 5 வருஷத்தோட ரிட்டர்ன் வந்து அப்படியே வந்து கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக வந்து நிப்பான் இந்தியா கன்சப்ஷன் ஃபண்ட் வந்து 5 வருஷத்தில் ரிட்டர்ன் அதிகமாக கொடுத்துருக்கு. 6 months 1 year and 5 இயர்ஸில் அதிகப்படியான ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்டு வந்து நிப்பான் இந்தியா கன்சப்ஷன் ஃபண்டு. 3 வருஷத்தில் அதிகப்படியான ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்டு வந்து SBI கன்சப்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு. ஏற்கனவே நீங்கள் வந்து நிப்பான் இந்தியா கன்சப்ஷன் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தொடர்ச்சியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சிப்பு முறையில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டு இதில் கூறப்பட்ட கருத்துக்கள்லாம் ஒரு தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை என் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வந்து சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்பு நன்கு தெரிந்து அறிந்து புரிந்து அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண துவக்குங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதாவது ஐயப்பாடு இருக்க நிலையில் நீங்கள் நிதி ஆலோசகரை கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் உங்கள் முதலீட்டை துவக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.